ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் இந்த புதிய மாதத்திலே இந்த நாளிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, விசேஷமாக யூடியூப் நேயர், டெய்லி நேயர் மற்றும் ஜெப பங்காளர் திட்டத்தில் இருந்திருக்கிற அன்பு பிள்ளைகள், இது புதிதாய் பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம் யாவரையும் சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறாரே. கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, கடந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை அற்புதமாக ஆச்சரியமாக நடத்தி வந்திருக்கிறார் இல்லையா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? என் அன்பு தேவப்பிள்ளை, ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 அப்பா. நீயும் நன்றி செலுத்து. புதிய மாதத்தை காணும்படியாக கிருபை செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, கடந்த வாரம் 4வது மாதத்தில் கடைசி வீக்கில் நாங்கள் நடத்தின இந்த VBSலே தேவன் அற்புதமாய் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தினார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை போஷிக்கவும் போதிக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, நல்ல பிரைஸுகள் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதற்காக செபித்த, கொடுத்த, உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருப்பதாக. பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வார்த்தை? ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 27வது அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். யாக்கோபு, இஸ்ரவேல் ஒரே மனுஷன்தான். யாக்கோபினுடைய வாழ்க்கை பாடுகள் உள்ள ஒரு வாழ்க்கை இஸ்ரவேலாய் மாற்றப்பட்ட போது ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, பலன் இல்லாதபடிக்கு, நன்மை இல்லாதபடிக்கு, ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு, குறைகளோடு கூட வாழ்ந்த காலங்கள் யாக்கோபினுடைய காலம் என்று நான் சொல்லுகிறேன். அப்படி வாழ்ந்த உன் காலத்தை கர்த்தர் பார்த்து இன்றைக்கு உன்னை இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றுகிறார். இனி என்ன நடக்கப் போகிறது? பூ பூத்து காய் காய்த்து உலகத்தை தன் பலனால் நிரப்பக்கூடிய நாட்கள் வருகிறது. உன்னுடைய ஆசீர்வாதம் பெருக போகிறது. உன் வாழ்க்கையில் நன்மைகள் வரப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் சீர்தூக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் சொல்லுகிற காரியம், இதுவரையிலும் பட்ட மரத்தை போல பலனில்லாதபடிக்கு என் அன்பு தேவ பிள்ளையை அநேக நேரங்களிலே உன் வாழ்க்கை இருந்தது. இனி அப்படி அல்ல. இனி துளிர் விட போகிற காலம், பூ பூக்கக்கூடிய காலம், அது காய்க்கக்கூடிய காலம். என் அன்பு தேவப்பிள்ளையை, காய் காய்த்தாதாங்க பூ பூத்தாதான் வண்டு வரும். காய் காய்த்தாதான் பறவைகள் குருவிகள் வரும். அதே வேளையிலே மனுஷர்களும் வருவார்கள். இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். என் அன்பு தேவப்பிள்ளையை, பூ பூத்து காய் காய்த்து உலகத்தை தன் பல நாள் நிரப்பக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது. யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்கள். பஞ்சகாலத்தில் சேர்த்து வைத்தான் 7 வருஷம். அந்நிய தேசத்தில் தன் சொந்த குடும்பமே வந்தது. அந்த தேசம் மாத்திரமில்ல, சொந்த குடும்பமும் வந்தது. ஏன்? அந்த பலனை பார்த்து, அந்த நன்மையை பார்த்து. இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மையை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன் வாழ்க்கையிலே நன்மையை கர்த்தர் கொடுத்து அதை நிரப்பி, தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் அதை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இதுவரையிலும் நன்மை இல்லாத என் அன்பு தேவப்பிள்ளையே, ஒரு மலட்டுத்தன்மையான வாழ்க்கை இருந்ததல்லவா? கர்த்தர் அதை இப்பொழுது நன்மையில் நிரப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த கால வேளையில் இன்றைக்கு உன் வாழ்க்கை என் அன்பு தேவ பிள்ளையே வனாந்தரத்தை போல இருந்ததல்லவா? நன்மை என்கிற வயல்வெளியை கர்த்தர் உனக்கு உண்டாக்குகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எந்த காலத்தில், எந்த நேரத்தில், எந்த சூழ்நிலையிலே நன்மை இல்லாதபடிக்கு நீ வாழ்ந்தாயோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து, தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் நன்மைகளை கொடுத்து, தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் திரும்ப சொல்லுகிறேன், உன்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் நன்மை நிறைந்த வாழ்க்கையாய் அமுக்கி குலுக்கி மடியில் விழுந்து சரிய மட்டும் கர்த்தர் கொடுக்க போகிறார். நிரப்ப போகிறார். உன் பாத்திரம் நிரம்ப போகிறது. உன் வாழ்க்கை நிரம்ப போகிறது. உன் மனசு நிரம்ப போகிறது. உன்னுடைய மனசு நிரம்ப போகிறது. கர்த்தர் அதை செய்ய போகிறார். பயப்படாதே. இதுவரையிலும் யாக்கோபு வாழ்ந்துட்ட, இப்போ உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்துட்டார். இஸ்ரவேலாய் மாற்றப்பட்ட பின்புதான் கர்த்தரே அவனை ஆசீர்வதிக்கிறார். உனக்கு ஒரு புது வாழ்க்கை இது. இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை இழந்து விடக்கூடாது. ஏனென்றால்
அந்த புது பெயர் வந்த பின்புதான் அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. யாக்கோபு என்கிற, நீங்கள் வாசித்து பாருங்கள், ஆதியாக 32வது அதிகாரத்தில் 26 இருந்து கடைசி வசனங்கள் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதன் பின்புதான் அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரையில் யாக்கோபின் வாழ்க்கையை போல நீ வாழ்ந்திருந்த ஏமாற்றப்பட்ட வாழ்க்கை, துன்பப்பட்ட வாழ்க்கை, அடி வாங்கின வாழ்க்கை, விடுதலை இல்லாமல் இருந்த கட்டுகளோடு கூட இருந்த வாழ்க்கை, என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் அது எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்துதான் என் பிள்ளை இனிமேல் இப்படி வாழக்கூடாது என்று சொல்லி புதிய ஆசீர்வாதத்தினாலே, புதிய வாழ்க்கையிலே மகன் வாழ வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு உனக்கு வாக்கு கொடுக்கிறார். இதை ஏற்றுக்கொள். கர்த்தரும் கூட இருந்து உன் பெயரை பெருமைப்படுத்துவார். செபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் கூட எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். தகப்பனே, எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் பலனால், நன்மையினால், ஆசீர்வாதத்தால் நிரப்பி இந்த உலகத்தில் வெளிப்படுத்துகிறார். அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய காரியத்தை, இந்த புதிய வாழ்க்கை, இந்த புதிய ஆசீர்வாதத்தை, இந்த புதிய நன்மைகளை என் பிள்ளைகள் மொத்தமாக பெற்றுக்கொள்ளட்டும். நாங்கள் மொத்தமாக பெற்றுக்கொள்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்கப்பா, உயர்த்துங்க. இயேசு சுவாமி, இதோ ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அப்பா பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதி. இந்த நாளிலும் ஆண்டவரே, அப்பா, என்னுடைய கிளை சபையிலே ஆண்டவரே விபிஎஸ் தொடங்குகிறோம். இந்த முதல் நாள் கூட்டத்தை விபிஎஸ்ஸை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த 3 நாள் விபிஎஸ்ஸை கர்த்தர் ஆசீர்வதித்து, தலைமை சபையில் எப்படி தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்தித்து நடத்தினீரோ அப்படியே கிளை சபையில் தேவைகளை சந்தித்து நடத்தும். ஆண்டவரே, ஜெபிக்கிற கொடுக்கிற கரங்களை, முழங்கல்களை எழுப்புவீராக சுவாமி. நீர் அப்படி செய்வதற்கான இயேசுவின் ரத்தம் ஜெபம், இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.